கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தர் நம் மத்தியிலே கிருபையாய் நம்மளை ஒன்றிணைய பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு விசை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் ஒவ்வொருவரும் சிரம் தாழ்த்தலாம். இன்றைக்கு அவர் சொல்கிற ஒவ்வொரு பொன்மொழிகளும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர், கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்தார், அது ஒரு ஸ்லாக்கியமே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உமது கிருபையினால் எங்களை மூடும், உமது நாமம் எங்களில் மகிமைப்படட்டும். இயேசுவின் கரத்தில் எங்களை முற்றும் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை பார்ப்பதில், உங்களோடு கூட பேசுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் இன்றைக்கு யாரை சார்ந்து நிற்கிறோம்? நாம் யாரோடு கூட இணைந்து இருக்கிறோம்? நாம் யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையா இருப்பவர் யார்? எதற்காக வாழ்றோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். யாருக்காக வாழ்றோம்? கொஞ்சம் மனசை திறந்து பாருங்களேன். அன்பானவர்களே, சங்கீதம் 60:11 சொல்லுகிறது, ஆண்டவரே, இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா. ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம யாரையோ நம்பி இருந்திருப்போம். இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எனக்கு சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு, எனக்கு எல்லாருமே நான் கூப்பிட்டா ஒரு சத்தம் கொடுத்தா ஓடி வந்துருவாங்க, அப்படிலாம் எதேதோ நினைச்சு ரொம்ப ரொம்ப அசால்ட்டா வாழ்ந்திருப்போம். ஆனா இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது பாருங்களேன், ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். எப்படின்னா, ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, என்னால வாழ முடியல அப்படிங்கிற நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. மனுஷனுடைய உதவி விருதா,
நான் மனுஷனை நம்பி இருந்தேன், எல்லாமே வேஸ்டா போச்சு, எதுவுமே பிரயோஜனம் இல்ல. மனுஷனை நம்பி இருந்தேன், அதெல்லாம் யூஸ் இல்லாம போயிடுச்சு, அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நிரூபிக்கப்பட்டுச்சு. என் தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புவது என்னவென்றால், மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை விருதா, அவ்வளவுதான். நீங்க இனிமே நல்லா புரிஞ்சுக்கணும் மனசுல, இனிமே நான் எதிர்பார்க்கிற மனுஷங்கிட்ட இருந்து எனக்கு உதவியும் வராது, நன்மையும் வராது. நான் நம்பி இருக்கிற என் குடும்பத்தில இருந்து எனக்கு நன்மை வராது. நான் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் எனக்கு நடக்காது. ஆனா என் லைஃப குறிச்சு கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. சில காரியத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். நான் யார் செய்ய வேண்டியதெல்லாம் நான் அவரை மட்டும்தான் நம்புவேன், அவரை தான் ப்ளீஸ் பண்ணி வாழ்வேன், அவரை தான் சந்தோஷப்படுத்துவேன், நான் அவரோட கூட தான் இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, அடிபட்டு திருந்த வேண்டாம். அடிபட்டு திருந்தி இருப்பவங்க நிறைய பேர். அடிபட்டு வாழ்க்கையில பிரச்சனை வந்து எல்லாத்தையும் தோற்று போய் எல்லாத்தையும் இழந்த பின்பு ஆண்டவரே 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 எனக்கு இறங்கும் சொல்லிதான் இந்த உலகம் திரும்புது. ஆனா இன்னைக்கு இந்த செய்தி எதற்கு தெரியுமா? கிளியரா சொல்லிருக்கு, ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இக்கட்டு, இப்ப பாடு, இப்ப பிரச்சனை, எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ சொந்த பந்தம் இருக்கு. மனுஷங்க உதவி விருதா? நோ, எனக்கு அதை பிரயோஜனப்படுத்த ஆளே இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த உலகத்துல ஆளே இல்ல. இப்படி கதறீங்களா? இப்படி நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், எத்தனை பேரை வாழ வச்சோம், எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்து போய் அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம கிட்ட இருக்கலாம் தூக்கி கொடுத்து அவங்கள வாழ வச்சோமே. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷனுடைய உதவி விருதம். இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நாம் எடுக்கலாம். இனிமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஆண்டரோட இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு தெரியும் நீங்க ஒரு நீதிமானா, உண்மையா, பரிசுத்தமா வாழ்றீங்கன்னு தெரியும். உங்களுக்கு நீதிமானா பரிசுத்தமா இருக்கிற உங்களுக்கு அடைக்கலம் எங்கிருந்து வரும்னா பரத்துல இருந்து தான் வரும். தேவன் அண்டை இருந்துதான் வரும். தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால நான் சொல்றேன், என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கவலை வேண்டாம். நீங்க அதெல்லாம் நினைச்சு லைஃப் வேஸ்ட் ஆயிட்டா, இப்படி ஆயிட்டா அப்படிலாம் சொல்லி சும்மா கண்டதை நினைச்சு கவலைப்படாதீங்க. வேஸ்ட், அது விருதா. நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது செய்யப்படுதா? ஒரு முளம் கூட்ட முடியுமா? ஒரு முளம் இறக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. எல்லாமே வேஸ்ட் தான் என்னை பொறுத்தவரையில. இன்னைக்கு நான் சொல்ற உங்க காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாம உங்களுக்கு எதுவுமே நடக்கல. அன்பான தெய்வச்சனமே, நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் நான் சொல்ல விரும்புவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மனுஷன் கைவிட்ட வேளையிலும் உதவி இல்லாத நேரத்திலும் நீங்க இன்னைக்கும் இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு நீங்க நிக்கிறீங்க பாருங்க. இது கர்த்தர் உங்க மேல வைத்த அளவற்ற கிருபைங்க. உங்களை நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார். இத கேட்டு மாறிடு அப்படின்னு சொல்லி உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அன்பான தெய்வ ஜனமே, நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப பலசாலி, நான் ரொம்ப ஞானம் உள்ளவன், நான் ரொம்ப புத்திசாலி அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப படிச்சவன் அப்படிலாம் நினைச்சிருந்தேன் ஆண்டவரே. ஆனா இப்போ ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லதான், நான் பலவீனமானவன் தான், நான் உறுதியா ஸ்ட்ராங்கா இல்லாதவன் தான் ஆண்டவரே. நான் சீக்கிரத்துல மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவன் தான் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிடணும். ஆண்டவரே நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவரே, சாதாரண மனுஷன் ஆண்டவரே. நான் என்ன சொல்றேன், தெய்வ பாதத்துல போய் எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்றத காட்டிலும் நம்ம நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பார்த்து, நான் சாதாரண மனுஷன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்க உள்ள உடைஞ்சி
உங்க பலவீனமான உங்க சரீரம், உங்க பலவீனமான மனச கர்த்தர்ட்ட ஓப்பனா பேசுங்களேன், ஓப்பனா பேசுங்களேன். அன்பான தெய்வ ஜனமே, நம்ம நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்ப உயர்வா நினைச்சிருக்கிறாங்கல்ல, உயர்வா நினைச்சிருக்கோம்ல, நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிருக்கோம்ல. நான் சொல்றேன், நம்ம சாதாரண வெறுமையான ஒரு மனிதன், வெறுமையான ஒரு மனிதன், சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். நான் சொல்றேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை தவிர, தேவனே உங்களை தவிர வேற யார் மீதும் என் நம்பிக்கை இனிமே வைக்க மாட்டேன், இனிமே யாற்றையும் வைக்க மாட்டேன். இதான் நான் ஃபைனலா எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லுங்க. நான் ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறேன். நீர்தான் சத்தியமானவர், நீதான் நீதி உள்ள தேவன், நீர்தான் உயிரோடு இருக்கிறவர், நீர்தான் அற்புதம் செய்கிறவர், நீர்தான் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீர் யாரையும் ஏமாற்றினவரும் இல்ல, யார்கிட்டையும் ஏமாந்து போனவரும் இல்ல. ஆண்டவரை பத்தி நல்லா சொல்லுங்க. நீங்க உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்க யாராலும் ஏமாற்றப்படாதவர், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். சங்கீதம் 116:11 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நல்லா புரிச்சுக்கோங்க, மனுஷரை குறிச்சி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், மனுஷரை குறிச்சி ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த மனுஷனும் பொய்யன் தாங்க, அது யாரா இருந்தாலும் அவன் எல்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் குறை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் பலவீனம் இருக்குது. மனுஷரை குறிச்சு நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷருக்கு அவன் வீட்டார் தான் சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம குடும்பத்திலேயே, நம்ம கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே பொறாம இருக்கும், அவங்களே நமக்கு விரோதமா எழும்புவாங்க. நம்ம வீட்டாரே நமக்கு சத்துரு மாதிரி எழும்பி நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காம நம்மள வித்தியாசமா பேசுற ஜனங்களுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நான் சொல்றேன், திடீர்னு உலகம் சொல்லுது, அதோ ஆண்டவர் வந்துட்டாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதையாவது உங்களுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. நீங்க தயவு செய்து நம்பாதீங்க, நம்பாதீங்க. நீங்க நம்புனதெல்லாம் போதுங்க, நீங்க கண்டதெல்லாம் குழப்பப்பட்டதெல்லாம் போதும். ஆவியானவர் சொல்லுகிற பிறர் சொல்ல கேட்டு தவறுனது, தப்பு செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாரு. இனிமேலாவது கவனமா இருங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட புத்தீனமான சொற்களை கேட்டு மனுஷன் கையில சிக்கி மாட்டுனது, மனுஷன் வலையில விழுந்தது போதும். இப்ப அவர்தான் உன்னை பாதுகாத்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டு விடுவோம். இரண்டாவது காரியமாக, தேவனை அடைக்கலமாய் கொள்ளுங்கள், தேவனை அடைக்கலமாய் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு உறுதியா நிக்கிற ஒரு மனுஷன் தேவனை பிடிச்சிருந்தான் அப்படின்னா, தேவனை நம்பி இருந்தான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில இதுக்கு மேல உங்களுக்கு சோதனை கிடையாது, இதுக்கு மேல பிரச்சனை இருக்க. மனுஷனை உங்க வாழ்க்கைக்குள்ள வர விடாதீங்க, உங்க லைஃப தொட விடாதீங்க. வெறும் வார்த்தைய குறிச்சு பேசிட்டு அப்படி போயிடாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஆண்டு வார்த்தையை குறிச்சு பேசிட்டு சாதாரணமா இருந்துடாதீங்க. நான் என்ன சொல்றேன், வார்த்தைய சும்மா மனுஷன் விட்டுருவான், வாயில அப்படி விடுவான், உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் உன்னை உயர்த்திடுவேன், அப்படிலாம் சொல்லுவான். இதெல்லாம் பொய். கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், லைஃப் லாங் நான் உன்னை பார்த்துக்குவேன், உடன்படிக்கை பண்ணுவான், நான் கடைசி வரை உன்னை கைவிட மாட்டேன். அப்படியா வாழ்றாங்க? வாழ்விலும் தாழ்விலும் இருப்பேன்னு சொல்றவங்க தாழ்வுல இருக்கிறாங்களா? கொஞ்சம் நிதானித்து கொள்ளுங்க. அதெல்லாம் காத்துல, அவங்க வார்த்தைல காத்துல பறந்து போயிடுச்சு, அதெல்லாம் அலை மாதிரி மோதிட்டு போயிட்டு, அவங்களால ஒரு சின்ன கல்ல கூட அசைக்க முடியாது. அவங்க சொன்னதை நிறைவேற்றாத மனுஷங்க. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கலாங்க, இந்த உலகத்தின் உறவு, இந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டு கொடுத்த நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அதுல கண்ணீர் கவலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கர்த்தர் கரத்துல கொடுத்துருங்க. அவர் நம்மளை எப்படி நடத்தணுமோ அவர் சரியா நடத்துவார். எத்தனையோ பேருக்கு கவலை இருக்குல்ல, எத்தனையோ பேர் அடிபட்டிருக்கீங்கல்ல,
எத்தனையோ பேர் தனியா இருக்கிறீங்கல்ல, எத்தனையோ பேர் கண்ணீரோட வாழ்றீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ குற்றம் உன் மேல ஏதாவது இருந்தா மனம் திரும்பி இன்னைக்கு என்ற மன்னிப்பு கேட்டு, ஏதாவது உன் பலவீனத்தினால சில பிரச்சனை இருந்தா உன்னை சரி செய்வேன், சரி செய்து என் பக்கத்துல என்னை பிடிச்சுக்கோ, நான் உனக்கு மனம் இறங்குவேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் நான் அப்படிதான் நினைக்கிறேன், அதை பொறுமையா சகிச்சிடணும்னு நினைக்கிறேன், என் மனசுல வச்சே சகிச்சிடணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு பலம் கொடுக்கிற வர என்னுடைய கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாம் சகிச்சு ஆண்டோடு நானும் சரியா வாழ்ந்துடணும்னு நினைக்கிறேன். பொறுமை ரொம்ப அவசியம் இந்த உலகத்துல. ஏன்னா ஆண்டவர் நாம தூஷிக்கப்பட்டக்கூடாது. ஆண்டவர் சில நேரம் சில மனுஷர்களால நம்ம புறக்கணிக்கப்பட்டிருப்போம், அதை பார்த்து பயப்படாதீங்க. சில மனுஷங்க நம்மளை கேவலமா நடத்திருப்பாங்க, அதுக்காக அஞ்சினாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நன்றாக நம்மளை ஆராய்ந்து பார்த்து, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விரோதமா இனிமே வஞ்சகர்கள் எழும்பாதபடி, பொய்யின் வார்த்தைகள் எழும்பாதபடி, ஒரு சொல் அவசொல் உங்களை பற்றி பேச முடியாதபடி நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலையில இருக்கிற ஒரு முடிய கூட அவங்களால அசைக்க முடியாது, கர்த்தர் உங்களோட இருந்தார். நீதிமொழிகள் 12:21 சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஆனா துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார். நீதிமானா இருந்துட்டனா உனக்கு ஒரு கேடு வராது, ஒரு பிரச்சனையும் வராது. நீதிமானுக்கு எது வந்தாலும் அது கர்த்தரிடத்துல தான் வரும். உனக்கு ஏதாவது ஒண்ணு வருது, நன்மை வருது, பிரச்சனை இருக்கு, ஒரு கவலை வருதுன்னா அது மேல இருந்துதான் வரணும், அது தேவனிடத்திலிருந்து தான் வரும். ஏன்னா நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. உனக்கு எது வேணும்னாலும் ஆண்டவரை நோக்கிப்பார், ஏசப்பாவை நோக்கிப்பார், ஆண்டவர் முகத்தை பாரு. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும் இனிமே உன்னை குற்றம் சாட்ட முடியாது. இனிமே யாரும் உன்னை பெரிய காரியத்தை சொல்லி உன்னை அதம் பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:23 சொல்லுகிறது, நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர். உன் உள்ளத்தையும் உன் இருதயத்தையும், உன் மனசையும் உன் இருதயத்தையும், நீ நினைக்கிறதையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிறையும், உன் இருதயத்துல நீ எப்படி இருக்குங்கிறதையும் அவர் ஆராய்கிறார். பார்க்கிறார் மட்டும் இல்ல, அவர் இருதயத்தையும் பார்க்கிறாரு, உள்ளத்தையும் பார்க்கிறாரு, மனசையும் பார்க்கிறாரு. அவர் ஆராய்கிறார். இவங்க இப்படியே கடைசுவரை இருப்பாங்களா, இப்படியே பக்தியா இருப்பாங்களா, இப்படியே தினமும் என்னை ஆராதிப்பாங்களா, எனக்கு பிரியமா கடைசுவரை இருப்பாங்களா? அன்பான தெய்வ ஜனமே, மனுஷன்தான் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போறான். மனுஷன்தான் அவன் வார்த்தைகளை கேட்டு கேட்டு, மற்றவங்க சொல்ற பொய்யான வார்த்தைகளை கேட்டு கேட்டு மற்றவங்க மேல குற்றம் சாட்டி தான் வாழ்க்கையே இழந்து போயிருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தெய்வ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறனே, பதில் கிடைக்கலையே, இந்த வார்த்தைலாம் பேசாத. உன் உள்ளத்தை பார்த்து அவர் ஆசீர்வதிப்பார். உன் மனசுல நீ எடுத்திருக்கிற முடிவு, நீ வாழ போற காரியம், நீ வைத்திருக்கிற இருதயத்துல வைத்திருக்கிற சில காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்துதான் அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, என் தேவனே உனக்கு அடைக்கலமாய் மாறுவாராக. ஏன் சொல்றேன்னா, அவர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. அவரை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. நீதி உள்ள நியாயாதிபதி. அன்பானவர்களே, நீரே அந்த வல்லமையும் நீடிய பொறுமையும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க கூடியவர்களாய் மாற வேண்டும். மனுஷனுடைய குறைகளையும் பலவீனங்களையும் என் தேவன் இன்றைக்கு அவரே உங்களை பலப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 3வது காரியமாக நம்ம ஏன் வாழ்றோம் அப்படின்னா, நித்திய வாழ்க்கைக்காக இந்த உபத்திரவத்தை பொறுமையோடு சகிக்கிறோம். நித்திய வாழ்க்கைக்காக நித்தியமா வாழ போறோம். பல உபத்திரவங்கள் நமக்கு வருது, பல பிரச்சனைகள் வருது.
ஆனா சோர்ந்து போகாத. இன்னைக்கு முடிஞ்சிருமா, நாளைக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னா முடிய மாட்டேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. பல பிரச்சனையை கேட்டு கேட்டு நமக்கே மனசு சேப்போ அப்படின்னு ஆயிட்டு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுலயே ஒரு விரக்தி வந்துட்டு, சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். அவருடைய பலன் உன்னோடு தான் இருக்கிறது. அவர் அபிஷேகம் உனக்குள் தான் இருக்கிறது. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்து பலப்படுத்திட்டே இருக்கிறார். வேத வசனத்தை திறந்து வாசி, வாக்குத்தத்தத்தை வாசி, சொல்லு, அதை அறிக்கையிடு, அது உனக்காக எடுத்துக்கோ, அது உனக்கு நடைபெறணும்னு சொல்லி ஆவில நிறைந்து ஜெபி, அதுல புது பலன் அடை, ஆண்டவரோடு கூட பேசு. ரொம்ப நாள் நீ பாடுபட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உனக்கு அந்த துக்கத்தினால நீ ஒடுங்கி போக மாட்ட, அந்த பிரச்சனைனால உன் வாழ்க்கை முடிஞ்சு போகாது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் மட்டும், இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் பொறுமையா இரு. ரொம்ப பொறுமையா தாங்கிட்ட, பொறுமையா காத்துட்டு இருந்த, ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன். உன் பாடுகளுக்கு ஒரு முடிவை நான் வச்சிருக்கிறேன். அந்த முடிவு உன்னுடைய கடினமான பிரயாசம். நீ இப்பதான் ஸ்ட்ராங்கா மாற வேண்டிய நேரம். ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கிறோம். ஃபைனல் ஸ்டேஜ்ல போராடி ஆவில நிறைஞ்சி சாத்தான விரட்டணும், பிசாசின் கட்டுகளை உடைக்கணும், அவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கணும். என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் பிரயாசமா இரு, இன்னும் கொஞ்சம் தைரியமா இரு. இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு நீ வந்துட்டியே, ஏன் 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 இன்னும் கவலையா இருக்கிற? நான் தானே நடத்திட்டு வந்தேன். இப்போ உன்னை வாழ வைக்கும்படியான நேரம். நித்தியத்துக்குள்ள போற வரை நான் உன்னை காப்பாற்ற போறேன். ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல நம்ம பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. இந்த வியாதியை கண்டு பயப்படாத, இந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத, இந்த வறுமையை கண்டு பயப்படாத. நான் உனக்கு கேடகம், உன் முன்னாடி நான் நிக்கிறேன் பார்த்துக்கோ. கேடகமா, ஒரு குண்டு கூட உன்னை தொலைக்க முடியாது. ஒரு வியாதியும் என்ன தாண்டிட்டு உனக்குள்ள வர முடியாது. உன் ஜீவனை அவன் எடுக்க முடியாது. உன்னை எவனாலையும் டச் பண்ண முடியாது. உனக்கு மிக பெரிய பலனுமா இருக்கிறேன். நீ என்னை கூப்பிடும் போதெல்லாம் ஒரு பலன் உனக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. நான் செய்கிறது எல்லாரும் சிறப்பா இருக்க போறத எல்லாரும் பார்க்க போறாங்க. நான் உனக்கு செய்யற அற்புதத்தை உலகமே பார்க்க போகுது. நான் உன்னை உயர்த்த போறதையும், உன்னை வாழ வைக்க போறதையும், நான் உன்னை உயர்த்தி நிக்க போறதையும், நான் உன் கூட இருக்கிற போறையும் எல்லா கண்களும் பார்க்க போகுது. உண்மையாகவே எனக்காக பாடுபடு. இயேசுவின் நாம மகிமைப்பட பாடுபட்டு உள்ள தினசரி முழங்கால நில்லு, சுவிசேஷத்தை அறிக்கையிடு, நித்தியத்திற்கு ஜனங்களை கொண்டு போறதுக்கு பிரயாசம் எடு. உன் முழு குடும்பமும் எனக்குள்ள வரணும், என் சமூகத்துக்கு வரணும், உன் உற்றார் உறவினர்லாம் வரணும், அக்கம் பக்கம்லாம் வரணும். உனக்கு யாரெல்லாம் இதுவரை நீ பேசியிருக்கியோ அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பிரயாசம் எடு, உழை, அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்காக கண்ணீர் வடி, அவங்க பாவங்களை மன்னிக்கும்படியாய் மன்றாடு. அப்பொழுது எப்படி யோபு தன் சிநேகிதர்களாய் ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருடைய சிறையிருப்பு மாறினதோ, அதே போல உன் சிறையிருப்பு இன்னைக்கு மாறுகிறது. மற்றவங்களுக்கு ஜெபிக்கணுமா? ஏன் ஜெபிக்கணும் கேட்காத. ஆண்டவர் உன்னை ரட்சித்ததை அதற்காக தான். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதை அதற்காக தான். பெயரை எழுதி வைத்து ஜெபி. ஆண்டவர் சொல்றாரு, பிரதிபலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னையிலிருந்து சொல்றேன், நீங்க மௌனமா இருக்கிறது போதும். ஆண்டுக்குள்ள மௌனமா இருங்க, ஜெபிங்க, சாதிச்சிருங்க. என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது அதுதான், சாதிக்கணும். என் ஆண்டவருக்காக சாதிச்சுட்டு தான் போகணும். என் ஆண்டவருக்காக நான் சாதிக்கணும். அந்த நித்திய பரலோக வாழ்க்கைக்குள்ள நான் போறதுக்குள்ள எனக்கு நித்திய சமாதானம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அந்த சமாதானத்திற்கு நான் கடந்து போகும் போது ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை இந்த உலகத்திலேயே நான் பெற்று அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உடன்படிக்கையாய் தெரிந்து கொண்ட நான், என் ஆண்டவர் என்னை அழைத்தாரே, அந்த அழைப்பின்படி எல்லாருக்குள்ளையும் யார் யாரெல்லாம் என் மூலமாய் ரட்சிக்கப்படணுமோ அந்த ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தணும். யாருக்கெல்லாம் சுகத்துல குறை உண்டோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தை வாங்கி கொடுக்கணும். யாருக்கெல்லாம் இனி கலக்கம் இருக்குதோ அந்த கலக்கத்திலிருந்து அவங்க வெளியே கொண்டு வரணும். அன்பான தெய்வ சனமே, என்னுடைய முடிவை என் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் தெய்வ சமூகத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகவே அவர் தினம் தினம்
என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை அவர் வல்லமையினால் நிரப்புகிறார். அவருடைய ஆளுகை என் மேல் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. புது புது சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து நம் முகத்தை பரலோகத்திற்கு நேராக நேரெடுப்போம், நேராக திருப்புவோம். தேவனோடு நித்தியமாய் வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகையானவர் தாமே இந்த நிமிடத்தில் உங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி. உமது பிள்ளைகள் நித்திய வாழ்க்கைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் சோர்ந்திருந்தார்கள், இவ்வளவு நாளும் பலவீனப்பட்டிருந்தார்கள், இவ்வளவு நாளும் மனிதனை நம்பி நம்பி ஏமாந்து போனேனே என்று வருத்தத்தோடு காணப்பட்டார்கள். இனி என் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படியாய் தங்கள் இருதயத்தை திருப்பி இருக்கிறார்கள். தங்கள் முகத்தை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் மேலும் உமது அபிஷேகம் இறங்குவதாக, உமது பிரசன்னம் இறங்குவதாக. இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆக, ஒவ்வொரு கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. என் ஆவியானவர் தாமே இந்த நிமிஷத்திலிருந்து மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு மேலும் அது வல்லமை அனுப்புகிறேன் பிதாவே. நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். நீரே மகிமைப்படும். ஆமென், ஆமென். God bless you.